ஆஷாவும் ரவியும் சிட்டில இருக்காங்க. அவங்களோட பொண்ணு சுமன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறா. ரவி ஒரு நல்ல வேலையில இருக்காரு. அவங்களுக்கு இருக்க சொந்தமா ஒரு வீடும் இருக்கு. சுமன் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஒரு நாள் ரவிக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. அவரு சைட் விசிட்ல இருந்தாரு. அப்பதான் மேல இருந்து ரொம்ப வெயிட்டான ஒரு பொருள் அவர் தலையில விழுந்துடுச்சு. அப்புறம் அவரு மயங்கி விழுந்துட்டாரு. டாக்டர் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. அந்த விபத்துல அவருடைய சில நர்வ்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால இந்த காரணத்தினால அவருடைய உடம்பு பாதி பேரலைஸ் ஆயிடுச்சு. இவர் இனிமே முன்ன மாதிரி நடக்கலாம் முடியாது. அந்த விபத்து ஆஷா ரவியோட சந்தோஷமான வாழ்க்கைய புரட்டி போட்டுடுச்சு. இனிமே ஆஷா தான் குடும்ப பொறுப்புகள் எல்லாத்தையுமே சமாளிக்கணும். அது மட்டும் இல்லாம அவ ரவியையும் கவனிச்சுக்கணும். ஆஷா இப்போ தனக்குன்னு ஒரு வேலையை தேட ஆரம்பிச்சா. அவளுக்கு ரொம்ப நல்லா சமைக்க தெரியும். அதனாலதான் அவ ஹோட்டல்ல வேலை தேடி போனா. சார், நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியும்? நான் நல்ல சுவையான உணவுகளை சமைப்பேன். சரிங்க, உள்ள வாங்க. ஹோட்டல் மேனேஜர் ஆஷாவை கிச்சனுக்கு கூட்டிட்டு போனாரு. சரி, உங்களுக்கு சிக்கன் கறி செய்ய தெரியுமா? நிச்சயமா. சரிங்க, அப்ப நீங்க செய்யுங்க. ஹோட்டல் மேனேஜரும் அங்கே நின்னுட்டு இருந்தாரு. அப்புறம் ஆஷாவும் சிக்கன் கறி பண்ண ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்திலேயே ஆஷா சிக்கன் கறி ரெடி பண்ணிட்டா. சார், இந்தாங்க. அந்த ஹோட்டல் மேனேஜர் சிக்கன் கறியை டேஸ்ட் பண்ணாரு. வாவ், இது உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. நாங்க ரொம்ப நாளாவே நல்ல சமையல்காரங்களை தேடிட்டு இருந்தோம். ஒரு வழியா நீங்க எங்களுக்கு கிடைச்சிட்டீங்க. நீங்க நாளையில இருந்து ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். அப்புறம் நாங்க உங்களுக்கு 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறோம். சரிங்க சார். ஆஷாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு வழியா அவளுக்கு வேலை கிடைச்சிடுச்சு. ஆஷா வீட்டுக்கு வந்தா. இங்க பாருங்க, எனக்கு ஹோட்டல்ல சமைக்கிற வேலை கிடைச்சிருக்கு. அப்புறம் சம்பளம் 15,000 ரூபாய். இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ரவிக்கு சந்தோஷம். ஆனா அவருக்கு பேரலைஸ் ஏற்பட்டதுனால அவரால் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த கூட முடியல. நல்லதுமா. அப்புறம் நீங்க அப்பாவை பத்தி கூட கவலைப்படாதீங்க. நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா அப்ப நான் கூட இருந்து அப்பாவை பாத்துக்கறேன். உன்கிட்ட இருந்து நானும் இதைத்தான் எதிர்பார்த்தேன். ஆனா நீ முதல்ல ஸ்கூலுக்கு போகணும். அப்புறம் திரும்பி வந்து நீ உங்க அப்பாவை கவனிச்சுக்கணும். எப்படியும் நான் ஹோட்டலுக்கு 12 மணிக்கு போனா போதும். அதுக்குள்ள நீ ஸ்கூல்ல விட்டு திரும்பி வந்துருவ. சரிங்கம்மா. ஆஷாவோட மனசுல ஒரு புது நம்பிக்கை உருவாச்சு. மறுநாள்ல இருந்தே ஆஷா ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை பாத்துக்கிட்டா. அவளுக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ அங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருப்பா. ஒரு நாள் அவ பார்த்தா, ஒரு ஏழை அப்பா தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தாரு. அடடடடா, எதுக்காக இந்த மாதிரி உள்ள நுழைறீங்க? சாப்பிடுறதுக்காக வந்தோம். ஐயா, இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள். அவ சிக்கன் கறி சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. அது சரி, உன்னால பில்லு கட்ட முடியுமா? இங்க ஒரு சிக்கன் டிஷ்ஷோட விலை 200 ரூபாய், தெரியுமா? என்னது, இவ்வளவு விலைங்களா? இவங்க எல்லாம் எங்க இருந்து தான் இப்படி எல்லாம் வந்துடுறாங்கன்னு தெரியல. அந்த ஏழை தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனாரு. இத பார்த்த ஆஷாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது ரொம்ப தப்புங்க. அவங்க ஏழைங்களா இருக்கலாம், அவங்க நல்ல சுவையான உணவுகள் சாப்பிடக்கூடாதா என்ன? ஆனா அவங்களால எப்படி சாப்பிட முடியும்? இந்த ஹோட்டல்ல சாப்பாடு விலையே ரொம்ப அதிகமாச்சு. எங்கேயாவது கம்மியான விலையில நல்ல சாப்பாடு கிடைக்கிற இடமா இருந்தா எப்படி இருக்கும்? ஆஷா தன்னோட யோசனையில முழுகி போயிட்டா. வழியில வரும்போதும் போகும்போதும் ஆஷா அடிக்கடி பாப்பா, ஏழை ஜனங்க ரோட்டு கடையில வடா பாவ், சமோசா, அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏழைங்களுக்கு வீட்டு சாப்பாடு கம்மியான விலையில எங்கேயுமே கிடைக்கல. ஏன் இப்படி? இந்த விஷயம் ஆஷாவை உறுத்திக்கிட்டே இருந்தது. இருந்தும் அவளோட வேலையை அவ செஞ்சுக்கிட்டு தான் இருந்தா. அப்புறம் மாசம் மாசம் கரெக்டா அவளுக்கு சம்பளமும் கிடைச்சிட்டு இருந்தது. ஆஷா ரொம்ப அழகா தன்னோட வீட்டு பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு வந்தா. சுமன் ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சா. அப்புறம் அவங்க அப்பாவையும் அவ கவனிச்சுக்கிட்டு இருந்தா. ஆஷா ஹோட்டல்ல வேலை பார்க்கறது மட்டும் இல்லாம வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா. எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் ஆஷா ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த சமயம் அந்த ஹோட்டல் மேனேஜர் ஒரு ஏழைய கழுத்தை பிடிச்சி ஹோட்டலை விட்டு தள்ளினதை அவ கவனிச்சா. இது ரொம்ப அநியாயமா இருக்கே, நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். ஆஷா அவ என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சா. அவ வீட்டுக்கு திரும்பி வந்தா. அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னோட பொண்ணு கிட்ட அவ சொன்னா. ஏழைங்க யாருக்காவது இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா அவங்கள பாக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரோட்டு கடையில மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நல்ல சாப்பாடு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை ஏழைங்களும் சாப்பிடுவாங்கல்ல.
ஆனா ரோட்ல ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்க மட்டும்தான் இருக்கு. அம்மா, நீங்க ஏன் ரோட்ல ஒரு சுவையான சாப்பாடு கடை போடக்கூடாது? நீ என்ன சொல்ற? நீங்களே சமைக்கிறவங்க, நீங்க செய்யற சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருக்கும், அப்புறம் ஆரோக்கியமானதும் கூட. உங்க கடையில நீங்க சமைக்கிறத வியாபாரம் பண்ணீங்கன்னா ஏழைங்களுக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் இல்லையா? அது சரி, ஐடியா என்னமோ நல்லதா இருக்கு. இப்போதைக்கு என்கிட்ட மூலதனம்னு ஒன்று இருக்கு. ரொம்ப ஏழைங்களா இருக்கிறவங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு நான் சாப்பாட்டை குறைவான விலைக்கு விற்பேன். நிச்சயமா. ஆஷா சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எண்ணினா. ஆஷா அந்த பணத்துல ஒரு தள்ளு வண்டி அப்புறம் சில பாத்திரங்களை வாங்கினா. அம்மா, இந்த 2 பாத்திரத்தை நாம என்ன பண்றது? இந்த பாத்திரத்துல நாம சாப்பாடை வச்சுப்போம். சரிங்கம்மா. மறுநாள் காலையில ரொம்ப சீக்கிரமா ஆஷா சமைக்க ஆரம்பிச்சிட்டா. அம்மா, இவ்வளவு சாப்பாடா? ஆமா சுமன், இங்க பாரு. ஸ்டீம் ரைஸ், ஜீரா ரைஸ், தால், 2 பொரியல் வகைகள், சிக்கன், அப்புறம் இந்த பன்னீர். வாவ், இது எல்லாத்துக்கும் என்னம்மா விலை வைக்க போறீங்க? ஒரு பிளேட் வெஜ் சாப்பாடு 30 ரூபாய், ஒரு பிளேட் பன்னீர் சாப்பாடு 40 ரூபாய், அப்புறம் ஒரு பிளேட் சிக்கன் சாப்பாடு 50 ரூபாய். வாவ், அப்படின்னா உங்க வண்டி கடையில யார் வேணாலும் சுவையான சாப்பாடு சாப்பிடலாம். நிச்சயமா. ஆஷா பாத்திரங்கள் எல்லாத்துலயும் சாப்பாடு நிறைச்சுக்கிட்டா. அப்புறம் தன்னோட தள்ளு வண்டியை எடுத்துக்கிட்டு புறப்பட்டா. அவ ஒரு ஃபேக்டரி வாசல்ல தன்னோட வண்டி கடையை நிப்பாட்டினா. சுவையான வீட்ல செஞ்ச வீட்டு உணவு, வெஜ் பிளேட், பன்னீர் பிளேட், சிக்கன் பிளேட். ஆஷாவை பார்த்துட்டு 2 கூலி ஆட்கள் அங்க நின்னு பேசிட்டு இருந்தாங்க. சிக்கன் சாப்பாடு விலை ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, இல்லண்ண, விலையெல்லாம் ஜாஸ்தி கிடையாது. சிக்கன் சாப்பாடு 50 ரூபாய் தான். அப்படின்னா எனக்கு ஒரு பிளேட் சிக்கன் சாப்பாடு கொடுமா. அப்புறம் பன்னீர் சாப்பாடு விலை எவ்வளவுமா பிளேட்டு? பன்னீர் சாப்பாடு ஒரு பிளேட் 40 ரூபாய் தானே. அப்புறம் வெஜ் சாப்பாடு 30 ரூபாய். வாவ் தங்கச்சிமா, விலை ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு ஒரு பிளேட் பன்னீர் சாப்பாடு கொடுமா. அந்த 2 வேலையாட்களும் சாப்பாடை வாங்கினாங்க. அப்புறம் அவங்கள பார்த்துட்டு நிறைய கூலி ஆட்கள்லாம் வந்து அந்த நடமாடும் வண்டி கடையில நல்ல சுவையான சாப்பாடு சாப்பிட்டாங்க. சில மணி நேரத்திலேயே அவ கொண்டு போன சாப்பாடு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவ புறப்படுறதுக்கு இருந்தா. அப்பதான் ஒரு கூலியால அங்கிருந்து ஓடி வந்தாரு. தங்கச்சிமா, நாளைக்கு மறுபடியும் இங்க வாமா. இனிமே நான் தினமும் இங்க வருவேன்னு. சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் அவ சாப்பாடு ரொம்ப பிடிச்சத நினைச்சு ஆஷா ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஹோட்டல்ல கூட இதே சமையல தான் நான் சமைச்சேன். ஆனா இங்க சாதாரண ஜனங்க என்னோட சாப்பாடை சாப்பிடும்போது எனக்கு ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்குது. லாபம் குறைவா இருக்கலாம், இருந்தாலும் சந்தோஷம் அதிகமா இருக்கே. ஆஷா தினமும் ஃபேக்டரிக்கு வெளியில வந்து சாப்பாடு வியாபாரம் பண்ணுவா. இதே போல அவ நிறைய இடங்கள்ல சாப்பாடு வியாபாரம் பண்ணா. அவளோட சாப்பாட்டுக்கு டிமாண்ட் அதிகமாக ஆரம்பிச்சது. அப்புறம் அவளோட வருமானமும் அதிகமாச்சு. அவ தான் கூட இன்னும் 2 லேடிஸ வேலைக்கு கூடவே வச்சுக்கிட்டா. இப்ப அவங்க 3 பேரும் சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப ஒரு வண்டி கடை இல்லாம 3 வண்டி கடை வச்சு வியாபாரம் பண்ணா. இப்படி பண்ணதுனால கொஞ்ச நாள்லயே அந்த சிட்டில பல இடங்கள்ல சுவையான ஆரோக்கியமான சாப்பாடு கிடைக்க ஆரம்பிச்சது. ஆஷாவோட ஒரு சின்ன ஆரம்பம் இப்ப மெல்ல மெல்ல ஒரு பெரிய பிசினஸா மாறுச்சு. அம்மா, நீங்க இப்ப ஒரு ஹோட்டலை ஓபன் பண்ணணும். இதுதான் என்னோட ஹோட்டல். அதுவும் நிறைய இருக்கு. நடமாடும் வண்டிக்கடை ஹோட்டல். இங்க ஏழைங்க எல்லாரும் நல்ல உணவை, அதுவும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட முடியும். அதுவும் நிறைய பணத்தை செலவு பண்ணாம. அது உண்மைதான். ஆஷா தன்னோட சூழ்நிலைய மட்டும் மாத்திக்கல, அதுக்கு மாறா ஒரு புது முயற்சியை எடுத்தா. ரோட்டு கடையில சுவையான ஆரோக்கியமான உணவு வியாபாரம். அப்புறம் அவளோட நடமாடும் வண்டிக்கடை ஹோட்டல் வெற்றி அடைஞ்சது.